ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அக்டோபர் 7th நியூஸ் தான் பார்க்க போறோம். இந்த இடத்துல பாருங்க, பேசஞ்சர்ஸ் ஃபேஸ் ஹாரோவிங் டைம் அப்படின்னா ரொம்ப டஃப் டைம்னு அர்த்தங்க. ரொம்ப அப்செட்டிங்கான ஒரு டைம். as ரஷ் ஓவர்வெல்ம்ஸ் மெட்ரோ ரயில் சர்வீசஸ். ரஷ் அப்படின்னா நிறைய கூட்டம், ஓவர்வெல்ம்ஸ்னா நம்மள செய்வதறியாமல் செய்யறதுதான் ஓவர்வெல்ம்ஸ். இந்த இடத்துல ஆர்பிஐ கேத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு அடிக்கடி போடுவாங்க. இன்னைக்கு சைபர் ஃப்ராட்ஸ் பத்தி போட்டிருக்காங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் ஃப்ராட் நடந்தா 1930 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணும். டிஃபீட் ஃபோர்டோல்ட் அப்படின்னு இருக்குங்க. மாவோயிஸ்ட் மஸ்ட் அபேண்டன் ஆர்ம்டு ஸ்ட்ரகிள். ஸோ ஆயுதங்களை கொண்டு அவங்க பண்ற இந்த போராட்டத்தை கைவிடணும். என்டர் த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். ஸோ அவங்க நம்ம மக்கள் ஆட்சிக்குள்ள நுழையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேர்னிங் கர்வ் அப்படின்னு இருக்கு. த அவுட்கம் ஆஃப் பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம்ஸ் பைலட் ப்ராஜெக்ட் நீட் மானிட்டரிங். அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காண்டி 500 கம்பெனிஸோட நம்மளோட பிரதமர் ஒரு இன்டர்ன்ஷிப் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதோட ரிசல்ட்ஸ நம்ம கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இப்போ ஒரு சில இடத்துலதான் லான்ச் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அது பைலட் ப்ராஜெக்டா இருக்கு. அடுத்தது முய்சு டு மீட் மோடி ரிக்வெஸ்ட் இந்தியாஸ் சப்போர்ட் ஓவர் லூமிங் எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப லூமிங் அப்படின்னா இப்ப வந்துட்டு இருக்கிற அங்க மால்தீவ்ஸ்ல எக்கனாமிக் கிரைசிஸ் இருக்குங்க. பொருளாதார நெருக்கடி. அதை சப்போர்ட் பண்றதுக்காண்டி இந்தியாவை கேட்டுக்கிறது, ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குது. யாரு? மால்தீவ்ஸ். அந்த ஆர்டிக்கலை வாசிச்சு பாருங்க. இந்த பாருங்க, சென்டர் ரெஸ்டோர்ஸ் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் பாலிசி. ரயில்வேல எப்படி வேலைக்கு ஆள் எடுக்கணும் அப்படின்ற பழைய மெத்தடையே சென்டர் கொண்டு வந்திருக்கு. ரெஸ்டோர்ஸ்னா திருப்பி கொண்டு வர்றது. இந்த இடத்துல பாருங்க, கோல்டு சில்வர் சர்ஜ் ஆன் யூஎஸ் ரேட் கட்ஸ். சர்ஜ் அப்படின்னா என்னதுங்க? இன்க்ரீஸ்னு அர்த்தம். யூஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் கட் பண்ணதுனால கோல்டு அண்ட் சில்வரோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த இதை வாசிச்சு பாருங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நடக்க போகுது? இதுல பாருங்க, ட்ரம்போட பாருங்க, நெவர் குவிட் சேஸ் ட்ரம்ப் அட் தி சைட் ஆஃப் ஃபெயில்ட் அசாசினேஷன் பிட். ஸோ பிட்னா ட்ரை. ஸோ இவரை கொல்றதுக்கான முயற்சிகள் தோத்து போகும்போதும் ட்ரம்ப் என்ன சொல்றாரு? நம்பிக்கையோட என்னை கொல்ல ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல பிலி குட் அப்படின்னு இருக்குங்க. பிலி குட் அப்படின்னா என்னது? in a very difficult situation அர்த்தம். இந்த இது முடிஞ்சா வாசிச்சு பாருங்க. என்னன்னா, how Telegram has changed its stance on content moderation policy. ஸோ content moderation யார் அனுப்புறாங்களோ அதை டெலகிராம் தேவையில்லாததெல்லாம் ஃபில்டர் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுல இப்போ டெலகிராம் என்ன முடிவு எடுத்திருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இதை வாசிச்சு பாருங்க. ஸோ இன்னையோட வேர்டு ஸ்ட்ரேஃப். ஸ்ட்ரேஃப்னா இப்போ மிஷின் கன்ல இருந்து அட்டாக் பண்றது, இல்லைன்னா கீழே போற ஏரோப்ளேனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றது. ஸோ பிளைனா சொல்லணும்னா ஸ்ட்ராஃப்னா அட்டாக். சரிங்க, இதோட இன்னையோட நியூஸ் பேப்பர் முடிஞ்சிருச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.